ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டுக்கடை ஸ்பெஷல் ஆவல் மில்க் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதற்கு மெயினான இன்க்ரீடியன்ட் வாழைப்பழம். உங்கள் கையில் எந்த வகையான வாழைப்பழம் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த வகையான பழம்லாம் பிடிக்குமோ அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது கேரளா ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இனி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், தண்ணியும் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அவல் ரோஸ்ட் ஆகையும் அதிலிருந்து லைட்டாக புகை வரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிடலாம். நான் ஏற்கனவே ரோட்டு கடையில் பண்ணக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இந்த சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். அவல் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இனி இதை அப்படியே வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா அவல் கருக ஆரம்பிச்சிரும். இனி இந்த வாழைப்பழங்களை மட்டும் தனியாக நல்லா மசிச்சு விட்டுக்கிடுறேன். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட எல்லா பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பழங்களை மட்டும் நான் சேர்த்துக்கிடுறேன். அதையும் இது கூட நல்லா சேர்த்து மசிச்சு விட்டுக்கிடுறேன். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பழம் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இனி கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் பாலுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இனி ஒரு டம்ளரில் நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழங்களை இது கூட சேர்த்து வச்சுக்கிடலாம். இதற்கு மேலே நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பழங்களையும் சேர்த்துக்கிடலாம். இனி நாம் வறுத்து வச்சுருக்கிற அவலை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிடலாம். அவல் சேர்த்ததும் கொஞ்சம் வெதுவெதுப்பான பாலை இதுலையும் சேர்த்து ஊற்றி வச்சுக்கிடலாம். இனி அதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் நீங்கள் கடைசியாக நட்ஸை நல்லா நொறுக்கியும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான அவல் மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.